அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. நாமக்கல் மாவட்டம் உங்கள் அங்காள முன்பாடிப்பட்ட ஆர் ராஜ்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வண்டி அசோக் லைலாண்டில் பாஸ். இந்த பாஸ் வண்டியினுடைய சேஸ் நீட்டம் பார்த்திங்கன்னா 24 அடி சேஸ் நீட்டம் இருக்குங்க. இந்த வண்டி என்னென்னா தேங்காய் மட்டை ஓட்டுறதுக்காக நம்ம பழனி பக்கத்தில் குமாரபாளையங்கிற ஊரில் இவங்க வந்து மட்டை ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, தேங்காய் மட்டை ஃபேக்ட்ரி. அந்த வண்டி ஓனர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி மட்டை ஓட்டுறதுக்கு பாடி ஒன்று கட்டணும், பாடி வந்து விரியக்கூடாது, ஹெவி ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே நம்ம வந்து இது வரைக்கும் லாரிக்கு வந்து நிறையா பாடி கப்பல்லாம் கட்டியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் சின்ன வண்டியில் அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டதுனால இந்த வண்டியினுடைய ஓனர் ரொம்ப நல்ல டைப்பு, அருமையான டைப்பு. அவர் கேட்டதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து, அதாவது நம்ம லாரி கட்டுற மெத்தேட்லேயே அந்த வண்டி வந்து செஞ்சுருக்கிறேன். பழனி சைடில் உள்ள பழனி, காங்கேயம், பொள்ளாச்சி அந்த லைனில் மட்டை ஓட்டுறவங்களாம் இந்த லாரியை ஒரு தடவை பாருங்கள். இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு ஏகப்பட்ட மட்டை ஓட்டுற வண்டி நிற்கும். அவங்களாம் ஒரு தடவை இந்த வண்டி நான் கட்டினதை ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய வண்டியை என்கிட்ட விடுங்க. இந்த பாடியில் என்ன செஞ்சுருக்கிறோம்னாக்கா, இந்த சைடு சீட்டு டை ஊனி, அதாவது ஹைடெக் பாடியாக மாதிரியாகவும் இருக்கணும், நம்ம கட்டினது மாதிரி தெரியக்கூட ஹைடெக் பாடி மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து ஆங்கிள் வச்சு நம்ம கட்டுறோம். இதில் வந்து பைப்பு கொடுத்துருப்பாங்க எல்லா வண்டிலையும். நம்ம வந்து சைடில் ஆங்கிள் கொடுத்து, இந்த ஆங்கிளினுடைய திக்னஸ் பாருங்கள் 6 mm இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஹெவியாக இருக்கணும், பாடி விரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பட்டை ஒன்று கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு இருக்கும் இதனுடைய திக்னஸ்ஸு கொடுத்து, அவங்க வந்து இந்த ரோ போட்டு கட்டுறதுக்காக சைடு பாடியில் ஊக்கு கொடுத்து, இந்த சைடு டோர் பாருங்கள், இந்த சைடு டோரை திறந்து இதில் இருந்தும் இறக்குவாங்களாட்டிருக்கு. அதுக்காக வந்து சைடு டோர் கேட்டிருந்தாங்க. இந்த டோரில் வந்து இந்த நம்ம டிப்பர் வண்டிக்கெலாம் போடுற மாதிரி ஒரு லாக் ஒன்று கொடுத்து, கடையாணிலாம் கொடுத்து, நல்ல ஹெவியான சேனல் கொடுத்துருக்கோம் 2 சைடும். எதுக்காகனா அந்த பாடி வந்து மட்டை ஓட்டும் போது இந்த நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் சைட்லாம் ஓவர் டர்னிங்கில் திருப்பாங்களாட்டிருக்கு, பாடி விரியக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு சேனல் அங்கே ஒரு சேனல் கொடுத்து நல்லா ஹெவி ஒர்க் அவுட் போட்டு செஞ்சுருக்கணும். இது சைடு பாடியில் வந்து வண்டி நீட்டமாக இருக்கிறதுனால இண்டிகேட்டர் லைட்டு கிட்டத்தட்ட சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 லைட்டு கொடுத்துருப்போம். அதெல்லாம் அது வந்து உங்களை ராத்திரியில் கலராக எரியும். அதேமாதிரி சைடு வந்துங்க சேஃப்டி கிரில்லு, அதாவது 2 வீலர்லாம் உள்ளுக்குள்ளார போகாமல் இருக்குது, சைடு சேஃப்டி கிரில்லு கொடுத்து, பேக்கில் வந்து பேக் டோரு, அதாவது 24+2ன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து மட்டை ஓட்டுறவங்களுக்கு தெரியும் என்ன அதில் விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. பேக் டோரை திறந்து விட்டு இதுலேயும் வந்து லோடு ஏற்றுவாங்களாட்டிருக்கு. அதுக்காக வந்து இந்த மாதிரி மெத்தடில் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மெத்தட்லேயும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து எப்படின்னாக்கா, வேணும்னா இந்த மாதிரி மெத்தடில் வச்சுக்கலாம், இல்லாட்டினா உள்ளுக்குள்ளார பாடிக்குள்ளார இந்த டோரை வந்து உள்ளே தள்ளி விட்டு கீழே வந்து லாக் போட்டு விட்டாக்க நம்ம நார்மல் லாரி பாடி மாதிரியே இருக்கும். வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லாட்டினா உள்ளுக்குள்ளார தள்ளிக்கலாம். இந்த பேக் டோரில் பார்த்திங்கனாக்கா, பேக் டோருக்கு வந்து கிட்டத்தட்ட 3/4 இன்ச்சில் வந்து டைமண்ட் சீட்டு, இந்த சீட்டுக்குள்ளார வந்து கம்பியும் இருக்கும், அதாவது கம்பி பிளைவுட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் டைமண்ட் சீட்டு போட்டு நம்ம லாரிக்கு கட்டுற மாதிரியே 6 ஆங்கிள் கொடுத்து, நல்லா அந்த லாக்கெலாம் வந்து டிப்பருக்கு போடுற மாதிரி புஷ்ஷு கொடுத்து விடு அடிச்சிருப்பேன் நான். அதாவது சும்மா ஒரு பட்டையை ஒன்று கொடுத்து மேலே தூக்குற மாதிரி வைக்காமல், நம்ம லாரி டிப்பர் செய்கிற பாருங்கள், அந்த மெத்தட்லேயே அந்த லாக்கெலாம் வச்சுருப்போம். இது வந்து ஈஸியாக மேலே போகும், கீழே இறங்கும், அந்த மெத்தடில் செஞ்சுருக்கோம். இந்த வண்டியினுடைய பிளாட்ஃபாரம் உள்ளுக்குள்ளார பிளாட்ஃபாரம் பார்த்திங்கனாக்கா, இப்போ வந்து பெயிண்ட் அடித்தாச்சு மேலே, அதனால் உங்களுக்கு தெரியாது. எஸ்எஸ் சீட்டு வந்து ரேட்டு அதிகம், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது, லைஃப் நல்லா உங்களுக்கு வரும். அதுக்காக வந்து எஸ்எஸ் சீட்டு போட்டிருக்கு. சைடு சீட்டு வந்து கலாய் சீட்டு போட்டிருக்கு, எதுவும் துரு பிடிக்காது சைடு சீட்டும் உங்களுக்கு. அதேமாதிரி லோடு ஏற்றும் போது ஹைட் லோடு ஏற்றுவாங்களாட்டிருக்கு. அவங்க வந்து இது கொம்பு, அதாவது குச்சி சொருகிறதுக்காக பைப் பற்ற வச்சுருக்கோம். வரிசையாக எல்லா ஆங்கிள்லேயும் பைப் பற்ற வச்சுருக்கோம். அதில் வந்து கட்டையை சொருவி விட்டு அவங்க வந்து லோடு ஓட்டுவாங்க. பேக்கில் பார்த்திங்கனாக்கா சேஃப்டி பம்பர் கொடுத்துங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் டேஞ்சரில் கொடுத்துருக்கோம். ஸ்டாப் போர்டு, நம்பர் பிளேட்டு 2மே இருக்கும். சைடு பாடியில் வந்து அதேமாரி இந்த சைடில் டூல்ஸ் பாக்ஸு, அதாவது ஜாக்கி, லிவரு, சமையல் பண்ணுறதுக்கு தேவையான ஜாமானம் எல்லாமே வைக்கிறதுக்காக டூல்ஸ் பாக்ஸ் வந்து 2 கொடுத்துருப்போம். இங்கே ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும். லப்பர் மேட்டு கொடுத்துருப்பேன். இந்த மேட்டை வந்து நீங்கள் வந்து மேலே தூக்கிக்கலாம், இப்படியே கீழே இறக்கிக்கலாம். அந்த அமைப்பில் இந்த மேட்டு செஞ்சுருக்கோம். சைடு பாடியில் வந்து கேப்பன் மேலே ஏறுறதுக்காக
இது வந்து சும்மா ஒரு பைப் ஒன்று கொடுத்து பார்த்தீங்கன்னா கால் நல்லா சௌகரியமாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி அமைப்பில் பண்ணியிருக்கு. மேலே ஏறி அப்படியே மேலே போயிடலாம். அதேமாதிரி குரங்கு டாப்பு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து தார்பாயெல்லாம் வச்சு உருட்டி விடுறதுக்காக ப்ளைவுட் சீட்டு போட்டு நல்லா ஹெவி ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கு. கேப்பன் உள்ளுக்குள்ளார வந்து பொட்டி அடித்து அது மேலே வந்து மெத்த வரும். கேப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா லக்கேஜ் கிரில் வந்து பைப்பை வச்சு வளைச்சி விட்டு உள்ளுக்குள்ளாரெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தார்பாயெல்லாம் நீங்கள் வச்சாலும் தாங்குகிற மாதிரியான அமைப்பில் லக்கேஜ் கிரில் அதுலேயே வந்து நேம் போர்டு பேர் எழுதிக்கலாம். அவங்க வந்து ஊரில் ரெகுலராக ஸ்டிக்கர் ஓட்டுறவங்க இருக்காங்களாமா, அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்களாட்டிருக்கு. அதனால் எதுவும் எழுதாமல் இருக்குது. இந்த மாதிரி பழனி, காங்கேயம், பொள்ளாச்சி, தாராபுரம் அந்த லைன்லேருந்து எல்லாம் கிட்டத்தட்ட கர்நாடகாவுக்கு மட்டும் ஓட்டுறீங்க. ஒரே ஒரு தடவை நான் செஞ்ச இந்த வண்டியை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா அங்காளம்மன் பாடி பில்டர் நாமக்கல்லில் ஆர் ராஜ்குமார் என்னுடைய பேர், உங்களுடைய வண்டியும் விடுங்க. நான் பழனிக்கு செய்கிற முதல் வண்டி இதுதாங்க. உங்களுடைய ஆதரவுலாம் வேணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.